அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, F4 செல்வா அப்படிங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு டவுட் கேட்டிருந்தாரு. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். டிக்கெட் புக் பண்ணும்போது 0.45, அதாவது 45 பைசா வந்து இன்சூரன்ஸ்க்காக பிடிக்கிறாங்க. அதாவது ரிசர்வேஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது 45 பைசா பிடிக்கிறாங்க ஸ்லீப்பர் கோச்சில். அப்போ இந்த 45 பைசா இன்சூரன்ஸ் நம்மகிட்ட பிடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ட்ரெயின் ஓடுது, ஒரு நாளைக்கு எத்தனை டிக்கெட் புக் பண்ணுறாங்க, அப்போ இந்த பைசாலாம் யாருக்கு போகுது? நம்ம ரயில்வேக்கு போகுதா, இல்லைன்னா எப்படி ரயில்வேக்கு இதை வச்சு எவ்வளோ லாபம் கிடைக்கும், இன்சூரன்ஸ் எப்படி தருவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் கேட்டிருந்தாரு. இதற்கான ஒரு சின்ன விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை நினைச்சிட்டிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு எளிதாக கிடைச்சிடும். ஓகே, இன்சூரன்ஸ் அப்படிங்கிற போது நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் ட்ராவல் இன்சூரன்ஸ், அதாவது நான் வந்து இப்போ படத்தில் காமிக்கிற பாருங்க, அதே மாதிரி ட்ராவல் இன்சூரன்ஸு அப்படின்ட்டு அதில் எஸ்ன்னு கொடுத்தா உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா 45 பைசா கட் பண்ணுவாங்க. நோனி கொடுத்தா 45 பைசா கட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இன்சூரன்ஸ் வேண்டாம், ட்ரெயின் என்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆனாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி இது பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க அந்த 45 பைசா வேண்டாம்னு சொல்லிட்டு நோ கொடுத்துடலாம். இல்லைனா எப்படி ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்போது 45 பைசா தான் நம்மகிட்ட இருந்து பிடிக்கிறாங்க. ஆனால் நமக்கு வரக்கூடிய பணம் எவ்வளோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேவா? இப்போ வந்து ஒரு கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் வந்து நிறைய பேர் இறந்தாங்க. ஓகேவா? நிறைய பேர் இறந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து காலு கை எல்லாமே ஊனமாச்சு. அதில் வந்து 50% பேருக்கு தான் வந்து இன்சூரன்ஸ் அவங்களால கொடுக்க முடியும். ஏன்னா வந்து மீதி எல்லார் பேரும் அந்த இன்சூரன்ஸ் எஸ் அப்படிங்கிற இடத்துல நோ கொடுத்துட்டு எனக்கு இன்சூரன்ஸ் 45 பைசா தேவையில்லை அப்படின்னு சொல்லி புக் பண்ணாங்க. இது வந்து அவங்க தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. கம்ப்யூட்டர் சென்டரில் புக் பண்ண தப்புன்னே சொல்லலாம். சிலவங்க வந்து எனக்கு இன்சூரன்ஸ் போடு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து புக் பண்ணுவாங்க. சிலவங்க எனக்கு அர்ஜென்ட்டாக நீ டிக்கெட் புக் பண்ணி தான் அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து இன்சூரன்ஸை நோனி கொடுத்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 45 பைசா தான் கட்டுறோம். ஆனால் எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு ட்ரெயின் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு, ஓகே, இது ட்ரெயினில் மட்டும் தான், ட்ரெயினை பற்றி தான் சொல்கிறேன். ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதில் வந்து நம்மளோட உயிர் போயிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து 10 லட்சம் கிடைக்கும். உயிர் போனதுக்கப்புறம் கொடுத்து 10 லட்சம் கொடுத்து என்னப்பா யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். சரி, ஏதோ நம்மளோட உயிர் பிரிந்து விட்டது, 10 லட்சம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடம்புல உள்ள எல்லா பார்ட்டுமே வந்து செயலிழந்து விட்டது. நம்ம ஒரு முடியாத நிலைமைக்கு இருக்கோம். நம்மளால் அசைக்க முடியல, ஆட்ட முடியல, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படி நிற்கிறோம். ஆனால் நமக்கு உயிர் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்துலேயும் 10 லட்சம் கிடைக்கும். அப்படி இருந்துமே வேஸ்ட்டு. அதுக்கு அவங்க வந்து அந்த 10 லட்சம் கொடுத்து யார் யூஸ் பண்ண போகிறான்? ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் பார்ஷியல் டிசபிலிமெண்ட் அப்படிங்கிற பக்கத்தில் நம்மளோட கால் போயிட்டு, கை போயிட்டு, அப்போ ஒரு இந்த சைடு நம்ம உடம்புக்கு கீழே எதுவுமே ஒர்க் ஆகலை, அல்லது ஒரு கையெல்லாம் துண்டா போயிட்டு, கால் துண்டா போயிட்டு, இந்த மாதிரிகள் இருக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ தருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 லட்சம் தருவாங்க. ஓகேவா? அதுவும் இந்த இன்சூரன்ஸில். இந்த இன்சூரன்ஸ் வந்து 45 பைசா தான். 45 பைசாலேயும் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. நம்ம இந்த 45 பைசா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நோ கொடுத்தோன்னா இந்த எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. ஆனால் வந்து உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது. ஆனால் இப்படி ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து உங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, உங்களுக்கு நல்லா அடிபட்டுட்டு உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் செலவையும் வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க ஏற்றுக்குறாங்க. எவ்வளோ அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 2 லட்சம் வரைக்கும் தராங்க. இப்போ வந்து அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு இங்கே ஒரு சிராய்ப்பு, இங்கே ஒரு அடி, இங்கே ஒரு சதை பிடிப்பு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து நம்மளால் கை காலை நவுட்ட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்குன்னு சொல்லிட்டு 2 லட்சம் தராங்க. இது கூட ஓரளவு பரவாயில்ல. நம்ம இறந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து சேரக்கூடிய பணம் வேஸ்ட்டு அப்படின்னாலும் நமக்கு வந்து ஒரு அடிபட்டுட்டு அது ஹாஸ்பிட்டல் செலவு வந்து இது வந்து பெஸ்ட்டாக பார்க்கப்படுது. 2 லட்சம் வரைக்கும் தராங்க. நமக்கு செலவு 2 லட்சம் கூட ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் 1 லட்சத்துலேயும் முடிஞ்சுன்னா இது 1 லட்சம் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மார்டல் ரிமைன்ஸ், அதாவது நம்மளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அடிபட்டுட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து நம்ம வேறு ஊருக்கு போனோம். இப்போ வந்து நார்த் சைடில் உள்ளவங்களாம் தமிழ்நாட்டுக்குள்ளே பயணிச்சுனா அவங்கள அந்த ஊருக்கு வண்டியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க வந்து 10,000 ரூபா தராங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் வெறும் 45 பைசா நம்ம செலவழித்தால் இவ்வளவு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? இதில் எந்த கம்பெனிக்காரங்க இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா, யுனைடெட், நல்லா புரிஞ்சுக்கணும்,
யுனைடெட் ஸ்டேட் இந்தியா இன்சூரன்ஸ் அவங்க தான் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த பணம் யாருக்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கம்பெனிக்காரவங்களுக்கு போகும். ஓகேவா? அது எனி டைம் போயிட்டே தான் இருக்கும். நீங்கள் வந்து டெய்லியும் புக் பண்ணுறீங்க, டெய்லியும் வந்து உங்களோட பேரில் ஒரு 45 பைசா அவங்ககிட்ட போயிட்டே தான் இருக்கும். எனக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அடிபட்டுச்சு, சாரி அப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறாங்க, எனக்காவது ஒரு நாள் அடிபட்டுச்சு அந்த மாதிரி பட்டுச்சுன்னா அவங்க வந்து இவ்வளோ நாள் நீங்கள் கட்டின பணத்தை சேர்த்து தருவாங்க. அப்போ நீங்கள் வந்து பல நாள் போயிருக்கீங்க, இவ்வளோ நாள் கட்டின பணத்தை சேர்த்து தருவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு வாட்டி இன்னைக்கு தான் முதல் முறையாக ட்ரெயினில் போகிறீங்க, அன்னைக்கு ஃபுல்லாக சாரி நான் வந்து உங்களுக்கு தப்பாக நினைப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி பேசுகிறேன், அது உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் வந்து இது வந்து தெரிஞ்சுக்கிடுங்க. ஓகேவா? இன்றைக்கி தான் போகிறீங்க, இன்றைக்கி தான் ஆக்சிடென்ட் ஆகிட்டு, இன்றைக்கி தான் அடிபட்டுட்டு அப்படின்னாலும் நீங்கள் வெறும் 45 பைசா தான் கட்டியிருப்பீங்க. உங்களுக்கு வந்து அந்த உடம்புல ஆக்சிடென்ட் ஆகிட்டு சிராப் ஆகிட்டு சதை நவுண்டுட்டு இப்படின்னு ஏதாவது பிரச்சனைக்கு உங்களுக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும். ஓகேவா? அப்போ வந்து இந்த 45 பைசா கிளிக் பண்ணுற வேண்டியது முக்கியம், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண வேண்டியது. ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். இப்போ வந்து நீங்கள் இன்சூரன்ஸை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இது முழுக்க அந்த யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் போகும். கவர்மெண்ட்டுக்கு வந்து போக வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகேவா? ஏன்னா வந்து அவங்க இந்த 45 பைசா வரவு வச்சு தான் வந்து உங்களுக்கு வந்து பணத்தை தரணும். எத்தனையோ பேர்ட்டு வந்து 45 பைசா வாங்கி தான் ஒருத்தருக்கு வந்து 2 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் அப்படி சொல்லி தரணும். ஆனால் டெய்லியும் இது நடக்கிறது, அதனால அவங்களுக்கு நிறைய பணம் வரும். இது முழுக்க வந்து யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி போகுது. முன்னாடியே என்னன்னா ராயல் சுந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க. அப்படி ஒவ்வொரு கம்பெனியாக கவர்மெண்ட் மாற்றிட்டு இருக்கு. முன்னாடி ராயல் சுந்தரம், இந்த வாட்டி யுனைடெட் இந்தியா, இப்போ வரக்கூடியது யுனைடெட் இந்தியா. அப்படி எந்தெந்த இதுலலாம் மாற்றுறாங்களோ அவங்களுக்கு அந்த பணம் போகும். ஓகேவா? அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.